வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில நடிகர் விஜயோட பாலிடிக்ஸ நம்ம மிக கடுமையா ஏற்கனவே சாடி இருக்கோம். அவர் வந்து நடிகர் விஜய்னு தான் இப்போ வரைக்குமே நான் பேசுவேன். அவரை வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா நான் பார்த்ததோ, மதிச்சதோ, எதிர்கட்சியா இருக்கலாம், இல்ல எந்த இதுவுமே இல்லாம லெட்டர் பேட் கட்சியா கூட இருக்கலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்கல்ல, அந்த ரெஸ்பெக்ட நாங்க இது வரைக்கும் எங்கேயுமே அந்த ஆள் கொடுத்ததே கிடையாது. அவருடைய மிக மோசமான அரசியல் மேடை பேச்சுக்களையும் அதையும் நம்ம மிக கடுமையா அதுக்கு முன்னாடியுமே சாடி இருக்கோம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவருக்கு வந்து குறைந்தபட்ச மனிதநேயம் கூட இல்லாத ஒரு மனிதர் அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிதான் அவர் செயல்பட்டதை வச்சுதான் அவரை நம்ம அப்படி பாக்குறோம். அண்ட் எனக்கு வந்து அவருடைய சின்ன வயசுல இருந்து நான் அவரை கவனிக்கக்கூடிய ஒரு மனிதரா அந்த ஆள் இருந்ததுனால அவர் வந்து ஆடியோ லான்ச்சு அது இதுக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைமுக்கு வர்றதும் அங்க அவருடைய பேச்சுக்களையும் நம்ம நல்லா கவனிச்சிருக்கோம். அதனால நமக்கு வந்து அரசியலுக்குள்ள நான் குதிச்சிட்டேன் அப்படின்னு குதிக்கும் போது அவர் வந்து அவரோட மொளை மாதிரித்தனம் முடிச்சவிக்கத்தனம் எல்லாமே நமக்கு நல்லா தெரியுது, வெட்ட வெளிச்சமா புரிய முடிஞ்சது. அதனால நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். பட் இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க தான் பேசுறாரு அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னோம். ஆனா நம்ம கிட்ட அவர் என்ன யார் எழுதி கொடுத்தாங்கிறதெல்லாம் இல்லை. பட் இப்போ வந்து அவருக்கு என்ன எழுதி கொடுக்கப்பட்டது வரைக்கும் வெளியில வந்துருச்சு. அதுல வந்து இப்ப அழுவாங்க, இப்போ மைக்கில இருந்து சற்று விலகி இருந்து அழுதுட்டு மக்களிடம் பேசவும் அப்படின்னு எல்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரிதான் அவர் பேசிட்டு இருக்காரு. கரூர் சம்பவத்திலே அப்படிதான் பேசினாரு. அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோ பெரிய விபத்து, அவ்வளோ மக்களுக்கு அது பிரச்சனை, அவ்வளோ மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து அந்த டைம்ல அவர் நடந்துகிட்ட விதமும் அவர் பேசிய பேச்சும் எல்லாமே வந்து வயலண்ட். அது மிகப்பெரிய வன்முறை. சரி, ஓகே. அது இப்போ விஜய வந்து நாங்க கடந்துட்டோம். அவர் வந்து இங்க ஒரு எதிர்கட்சினோ இல்ல அவர் வந்து அவர் ஒரு அடையாளம் உள்ள கட்சியாவோ நாங்க பார்க்கல. டிஎம்கே சப்போர்ட்டரா நான் அப்படி ஒரு காலம் பார்க்கல. ஆனா எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்காங்கல்ல அங்க இளைஞர்களும் பெண்களும், அவங்க மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதையும் இருக்கு, பரிதாபமும் இருக்கு. அவங்க அதுல இருந்து எப்படி மீளுவாங்க, எப்படி மீட்பாங்க அப்படின்ற ஒரு என்ன பரிதாபம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வர எங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்காது. பெரியாரோ அம்பேத்கரையோ எனக்கு எக்ஸ்போசரே கிடைச்சிருக்காது. நான் ஒரு வில்லேஜ்ல இருந்திருப்பேன். இல்ல அப்போ வந்து எனக்கு கல்லூரியிலயோ இல்ல படிக்கக்கூடிய இடங்களே எங்கேயுமே எங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் எக்ஸ்போசர் கிடைச்சதே கிடையாது. ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எங்களுக்கு எக்ஸ்போசரே கிடைச்சது. ஆனா இப்போ வந்து அதுக்கப்புறமா இப்போ ஒரு 10 இயர்ஸா வந்து இணையதளங்கள்ல மிக அதிகமான பரப்புரைகளும் இதுவும் பரப்பப்பட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து பெரியார் அம்பேத்கர்னு தூக்கிட்டு வரும்போது அதை பத்தி தெரியாம அவேர்னஸே இல்லாம இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிற பரிதாபம் வந்து எனக்கு நிஜமாவே இருந்தது. இளைஞர்களுடைய அந்த ரசிக போதை பேச்சுக்களும் ஒரு ஃபேனா இருக்கலாம். இப்ப விஜய் ஃபேனு தான் நானே என்ன எக்ஸ்போஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பேசும்போது. விஜய் ஃபேன் தான். ஆனா விஜய் பாலிடிக்ஸ்க்கு வர்றதை நான் இந்த மாதிரி அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணமே. ஃபேன் மோடு வேற. படத்தை ரசிக்கலாம், அது ஓகே. பெண்கள்லயோ இல்ல ஆண்கள்ல சில நடிகைகள் மீது ஈர்ப்பு இருக்கலாம். பெண்களுக்கு வந்து சில நடிகர்கள் மீது கிரஷ் வர்றதோ இல்ல சில பெண்களுக்கு வந்து போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட தோணும். சில பெண்கள் வந்து தன் கணவரை விட அவரை அதிகமாக நேசிப்பதாக எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே எனக்கு தப்பு அப்படின்லாம் எனக்கு தோணல. அப்படி தோணல. நிறைய கலாய்ச்சிருக்காங்க நிறைய பேர். ஆனா வந்து இந்த சொசைட்டில இவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்காங்க பெண்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. ஓகே, எக்ஸ்பிரசிவா அதை சொல்றாங்கல்ல, வெளிப்படையா சொல்றாங்க. பெண்கள் பொதுவா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்ற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். அது வந்து இப்ப இந்த தலைமுறைக்கு இவங்க மட்டும்தான் அப்படி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னா, எம்ஜிஆருக்கு கூட இது மாதிரி பெண்கள் ஃபேனா இருந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அண்ட் அவங்க வந்து எம்ஜிஆர் இறந்து பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா எம்ஜிஆர் கட்சிக்குன்னு சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் தான் செத்து பல வருஷமாச்சே. எனக்கு 3 வயசா இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றீங்க பாட்டி அப்படின்னு எல்லாம் கேட்டுப்போம். ஆனா அப்ப கூட அவங்களுக்கு வந்து அவர் மீதான பற்றுதல் வந்து இருந்தது. பெண்கள் தானே, பெண்கள் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் இப்ப நிறைய பேர் ஆச்சரியமா இந்த பெண்களை பாக்குறாங்கல்ல. ஸோ அப்படியெல்லாம் பல பெண்கள் அப்பவுமே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்படியெல்லாம் இருக்கிறது பெரிய விஷயமா இல்லை. ஆனா இன்னைக்கு 2026ல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கணும்ல. ஒரு ஃபேன் மோடுனா என்ன,
பெண்களுக்கோ இல்ல பசங்களுக்கோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபேன் மோட்னா என்ன? ஃபேன் மோட்னா நான் போய் என்ன அவரோட படத்தை நான் ரசிச்சு பார்ப்பேன், இல்ல நான் போய் அவரை நேர்ல சந்திக்கிறதுக்கு ஒரு ஃபேனா வாய்ப்பு கிடைக்குதா, இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்களா, அது பாக்குற இதெல்லாம் வந்தா ஒரு ஃபேன் மோடா செய்வாங்க. அதீதமா போய் தான் அந்த பால் ஊத்துறது, போய் கட் அவுட்ல ஏறி கீழே விழுந்து சாகுறது, நஷ்ட ஈடு வாங்குறது, இதெல்லாம் வந்து ஃபேன் மோட்ல இதெல்லாமும் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னா அவரை நமக்கு பிடிச்சிருக்கு, நாங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்படலாம். சில நேரம் தூரமா இருந்து பிடிக்கிறது தான், அவ்வளவுதான். பிடிச்சிருக்குங்கிறது தான் கிரஷ் மெட்டீரியல். அதுக்கு மேல அங்க போய் ஒன்றும் இது வந்து நிறைய பெண்களுக்கு நிறைய பேர் மேல இருக்கும் தான். அது ஒன்றும் விஜய் மேல இருக்கிற பெண்களை மட்டும் நம்ம ஒன்றும் குத்த சொல்றதுக்கு இல்லை. அடுத்தது ஸோ ஹஸ்பண்டை விட ரொம்ப பிடிக்கும்னு எக்ஸ்பிரஸ் பண்றது அதெல்லாமே ஓகே தான். ஆனா இது எந்த அளவுக்கு இருக்கணும், இதெல்லாம் வந்து உங்களோட இன்டிமசிக்குள்ள வந்துருது. நீங்க உங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு இன்டிமேட் பாண்டிங் இருக்கிற மாதிரி நீங்க உங்களுடைய கற்பனைகளோ இல்ல உங்களுடைய அன்போ அதை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா, ஒரு அரசியல் பார்ட்டியா, அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களும் அந்த கட்சி தலைவரும் ஒரு சமூக பிரச்சனைகள், நீங்க சந்திக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வோட வர்றாங்க, என்ன தீர்வு முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து இவங்க யாருக்கிட்டையுமே இல்லை. அதுதான் மிகப்பெரிய வருத்தம். அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் கிடைக்கல, அரசியல் எக்ஸ்போசரே கிடைக்கல. நேரடியா முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக விஜய் தான் அரசியல் பிரவேசிய பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் காரணம். இவங்க மட்டும் கொஞ்சம் டியூன் ஆகி என்ன நோக்கம் அப்படிங்கறத கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே அந்த கட்சி வந்து காணாம போயிடும், பொடிப்பொடியா தூளா போயிடும். அண்ட் இவங்க மேல எனக்கு பெரிய விமர்சனம் இல்லை. தற்குறித்தனமா இருக்கிறத எதை சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஃபேன் மோட்ல இருக்கிறதையோ, நீங்க கிரஷ் மெட்டீரியலா இருக்கிறது, அவரை பாக்குறதையோ, அவரை சந்திக்க விருப்பப்படுறதையோ, அதையெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்ப எனக்கு வந்து நிறைய எழுத்தாளர்கள் பிடிக்கும், நிறைய ஆக்டிவிஸ்ட் பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சினிமா ஹீரோவை உங்களுக்கு பிடிக்குது, அதை வந்து நாங்க தப்பு சொல்லல, அது தற்குறித்தனம்னு நாங்க சொல்லல. சமூக நோக்கமே தெரியாம ஒரு அரசியல் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறது தான், அந்த இடத்துலதான் தற்குறித்தனமா இருக்காதீங்க அப்படின்னு பலர் அக்கறையில, உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையில, சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையில தான் அப்படி எல்லாம் திட்டுறாங்க. நன்றி, வணக்கம்.